அப்புறம் ஒரு தடவை கவிதாலயாலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. பாலச்சந்தர் சார் உங்களை பார்க்கணும். பாலச்சந்தர் சார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அவர் உரிமையாக வந்து கமல் சார் வந்து அவருடைய சிஷ்யன் தானே, அதனால் அவர் ஒருமையில் தான் பேசுவார். போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. போனோன்னே இதுதான் ஆரம்பித்தார். நம்ம நம்ம கமல் இருக்கானே, அவன் வந்து யாரை அல்ப சுல்பமாக பாராட்டவே மாட்டான். அவன் உங்களை பற்றி என்கிட்ட ரொம்ப சொல்லிட்டான். உங்களை வந்து என் படத்தில் என் டைரக்ஷன் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டான். நான் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அப்போ இருந்திருக்குது. அவங்களுடைய பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு 10,000 அடியில் படம். அது பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஏன்னா அப்போவே இப்போ சினிமா வந்து கலருக்கு வந்துருச்சு.